ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்காக செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகின்ற எங்கள் பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய தேவனே, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு இரட்சகருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இரட்சகரே, நீர் நல்லவராக போதுமானவராக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனை மரணத்திற்கும் எங்கள் பிராணனை அழிவுக்கும் எங்கள் கால்களை இடறுதலுக்கும் தப்புவித்து ரட்சிக்கிற எங்கள் தேவனாகிய கன்மலையே, உம்மை நம்பி இருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை எண்ணி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். எங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கி ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி எங்களுக்காக தரித்திரம் அடைந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விபரீதங்களை எல்லாம் சுமந்து கொண்ட எங்கள் இரட்சகராகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால் பாவமான பாரமான யாவற்றையும் நாங்கள் தள்ளிவிட்டு உம்முடைய விசுவாசத்தை தொடங்கின உம்மை நோக்கி பொறுமையோடு ஓட எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை பலிபீடத்திலே படைத்து எங்கள் இரட்சகருடைய கிருபையை கொண்டாடும்படியாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே,
இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்திலே ஒரு சிலராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய அநாதி கிருபையின்படி, கொஞ்ச நேர கிருபையின்படி என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி உங்களை வணங்கி அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அவர் கிருபை நம்மை எப்பொழுதும் ஆட்கொண்டு நடத்துகிறது. அநாதி கிருபை நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறது. நேற்றைய தொடர்ச்சியை, நேற்றைய விட்ட பகுதியை இன்றைக்கு தொடரும்படியாக நான் ஏவப்படுகிறேன். வேறு ஒரு சம்பவத்தை தான் சிந்திக்க நான் முற்பட்டேன். ஆனாலும் ஆவியானவர் சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சம்பவத்தை இன்றைக்கும் தொடரு என்று உள்ளத்தை ஏவினார். அதனாலே இன்றைக்கு அதை உங்களுக்காக தொடருகிறேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறதை பார்த்தோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அன்பானவர்களே, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு என்று ஆண்டவர் சொன்னார். நேற்றைய தினத்திலே சங்கீதம் 5:11 தியானித்தோம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. 17:7 சங்கீதம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக சங்கீதம் 18:30 சிந்தித்தோம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி முடித்தோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை முதலாவதாக சங்கீதம் 31:19 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணை பார்த்து, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. ஆண்டவர் சொல்லுகிறதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற விசேஷங்கள் அது கணக்கில் அடங்காதவைகள், கணக்கிட முடியாதவைகள். ஏனென்றால் அவர் சொல்லுகிறதை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு இடத்திலேயும் வெட்கப்பட்டு போன சரித்திரமோ தலைகுனிவு அடைந்த சரித்திரமோ
இல்லவே இல்லை. அப்படின்னா ஏன் பாஸ்டர் கஷ்டங்கள்லாம் வருது, துயரங்கள்லாம் வருதுன்னு கேட்டா வரும். எப்படி உடம்புன்னு இருந்தா சளி சொல்லுவாங்க, மண்டை இருக்குந்தட்டியும் சளி விடாதுன்னு சொல்லுவாங்க. அது தேவனாகிய கர்த்தர் சில நேரங்கள்ல நமக்கு இருமல் காய்ச்சல் வருகிறது போல சில கஷ்டங்களை அவர் தருகிறதில்லை, நாம தேடிக் கொள்ளுகிறோம். சில வேதனைகள் அவர் தருவதில்லை. ஒருவரையும் தீமையினாலோ பொல்லாங்கினாலோ சோதிக்க கூடியவர் நம்முடைய தேவன் அல்ல. அப்படி சோதிக்கிறார் என்றால் அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறார். யோபுவுக்கு வந்த சோதனை நமக்கு வரவில்லை. ஆகவே சோதனையை ஆண்டவர் அனுமதித்தால் அதற்கு தப்பும்படியான ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு வழி நமக்கு அடைபடுகிறது என்று சொன்னால் கர்த்தர் 7 வழிகளை நமக்கு முன்பாக திறந்து வைத்து விட்டுதான் ஒரு வழியை அடைக்கிறார். இது என்னுடைய விசுவாசம். நம்ம ஒரே வழியதான் பார்த்துக்கிட்டு இருப்போம், இங்கிருந்து இப்படி வரும் அங்கிருந்து இல்ல. 7 வழிகளை நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து திறந்து வைத்து விட்டு ஒரு வழியை அடைக்கிறார். அடைச்சிட்ட பிறகு திறக்கிறவர் அல்ல, அவர் திறந்துட்ட பிறகுதான் இதை அடைக்கிறார். சாரிபாத் விதவையை எலியாவை போஷிக்க ஆயத்தப்படுத்தி விட்டுதான் காகங்களை நிறுத்தினார், ஆற்று தண்ணீர் வற்றி போனது. அதனால நம்ம வசனத்தின் ஊட நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்ப வேண்டும். வசனத்தை எவ்வளவாய் நாம் படிக்கிறோமோ அவ்வளவாய் நமக்குள்ள நம்பிக்கை பெருகும். சில மாதங்களுக்கு முன்பு போன வருஷத்துல கம்பூர் என்ற இடத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி நம்ம சபைக்கு வந்தார். அந்த சகோதரியை ஓங்கூர்ல பார்த்த சகோதரி, அவங்க விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க. சில மாதங்கள் சில வருஷங்கள் குழந்தை இல்லை. போன் பண்ணாங்க, வாங்கன்னு சொன்ன வந்தாங்க. அன்னைக்கு பிரசங்கத்துல சொன்ன நம்முடைய ஆண்டவர் எபினேசரா இருக்கிறார். இந்த பிள்ளைக்கு சொன்னேன், அடுத்த ஆண்டுல இந்த நேரத்துல உனக்கு எபினேசர் பிறந்திருப்பார் அப்படின்னு. She is 5th month conceived now. 5வது மாதம் அவள் இப்பொழுது கர்ப்பிணியா இருக்கிறார். எபினேசர் பிறப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய சர்ச்சில் கூட நிறைய பேருக்கு பெயர் வச்ச பிறகு பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. நல்லா நாம புரிந்து கொள்ளணும், நம்பணும், கர்த்தரை நம்பணும். அப்படி கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. அவர் சிறுசாலாம் கொடுக்க மாட்டார். நம்முடைய மடி தாங்க முடியாதபடிக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொட்ட மாட்டார், அளந்து போடுவார். பைபிள் அப்படிதான் படிக்கிறோம். லூக்கா 6:38. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இடங்கொள்ளாம போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறது. இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கணும்னா இந்த பூமியில இருக்கிற எந்த ட்ரெஷரையும் திறந்தாலும் காணாது.
பரலோகத்தின் பலகணங்களை, பரலோகத்தின் டெஷரரி அவர் திறந்தால் இடங்கொள்ளாமற் போக மட்டும் நிரப்புவார். அப்படி வந்தாலும் நமக்கு கஷ்டம்தான். அதனால்தான் சாலமோன் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் தரித்திரனாகி உம்மை தூஷிக்காதபடிக்கும், நான் ஐஸ்வர்யவானாகி எல்லாம் என்னால நடக்கிறது என்று உம்மை மறுதலிக்காதபடிக்கும் என்னை அன்றன்றைக்கும் உள்ள நிலைமையை எனக்கு தாரும். தரித்திரனா வைக்காதீங்க, ஐஸ்வர்யாவன் வைக்காதீங்க, அந்த மத்தியத்துல வையுங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒன்று அனலாயாவது இரு, இல்ல குளிராயாவது இரு, வெது வெதுப்பா இருக்காதேன்ற. நீங்க நிறைய பேரு அப்படிதான் இருக்கிறான், நம்பிக்கையில வெது வெதுப்பா இருக்கிறான். அதையெல்லாம் கர்த்தர் வாண்டி பண்ணி போட்டு விடுவார். நம்ம வெது வெதுப்பா இருக்க கூடாது. ஒரு தீர்க்கமான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். நம்முடைய நம்பிக்கையில ஆழம் இருக்கணும், நம்முடைய நம்பிக்கையில உயரம் இருக்கணும், நம்ம நம்பிக்கையில எப்பொழுதும் அகலம் நீளம் இருக்கு. நம்ம அஸ்திபாரம் போடுறது பெருசு இல்ல, ஆனா அஸ்திபாரத்தை ஆழமா போடும். நம்முடைய நம்பிக்கையில ஒரு ஆழம், நம்முடைய நம்பிக்கையில ஒரு உயரம், நம்முடைய நம்பிக்கையில ஒரு அகலம், நம்முடைய நம்பிக்கையில ஒரு நீளம் இருக்கும் பட்சத்தில் தேவன் நம்மை ஒருபோதும் அவமாக்க மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார். ஆகவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றார், ஜபிக்கிறார், கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களுக்கும், மெயினா அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆல்ரெடி ஆல் குட் திங்ஸ் மேட் இன் ஹெவன். எப்படி மேட் இன் இந்தியா, மேட் இன் தமிழ்நாடு, இப்ப மேட் இன் தமிழ்நாடுன்னு நிறைய பொருள்ல பேர் போடுறாங்க. மேட் இன் சைனா, சைனா மேட் இன் தான் எங்க பார்த்தாலும் அப்படியே போயிருக்கு. நியூஸ்ல கூட கேட்டேன். இப்போ ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்ப அறிவியல் நுட்ப ஒரு மகாநாடு டெல்லியில எங்கேயோ நடந்து, அதுல உத்தரப்பிரதேசத்துக்காரன் சைனால இருந்த டாக் வாங்கி வச்சுட்டு, நாங்க தான் எங்க பல்கலைக்கழகத்துலதான் அப்படின்னு ஷோரூம்ல கொண்டு வந்து பார்வையில வச்சிருந்தேன். இவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய தொழில்நுட்பம் கேவலமா போயிடுச்சு, அறிவியல் நுட்பம் கேவலமா போயிடுச்சு. ஏபிஜே அப்துல் கலாம் என்ற விஞ்ஞானியுடைய பேரு டமாலிஸ் ஆயிடுச்சு. சந்திரனுக்கே ராக்கெட்டை அனுப்பின அறிவியல் இந்த ஒரே ஒரு நாயினால கேவலமாயிடுச்சு. நம்ம தேவன் நமக்கான எல்லா நன்மைகளையும் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தில ஆண்டவர் ப்ரொடக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நேற்று ஊர பக்கத்துல பாஸ்டர் பிரின்ஸ் அவங்க சர்ச்சில் அதுதான் சொன்னேன். ஆண்டவர் நம்மை உள்ள கைகளில செதுக்கி வைத்திருக்கிறார். வரைஞ்சு அல்ல, வரைஞ்சது கூட அழிஞ்சிடும், ஆனா செதுக்கினது அலையாது. உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் தர வேண்டும் என்று அவருடைய உள்ளங்கைகள்ல இருக்கிற நம்மை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். ஓ, இத நான் உனக்கு குறிச்சு வச்சிருக்கிறேனா, ரைட், ஓகே, அது தரணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்?
கதவை தட்டணும். நீங்க நிறைய பேரு சொந்த வீட்டுக்கான சாவிய காணாம போட்டுட்டு வாசல்ல நின்னு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வாசல்ல நிக்கிறாங்க. பெரிய பங்களா தான், அந்த வீட்டுக்குள்ள எல்லா பொருள்களும் இருக்கிறது, சோஃபா இருக்கிறது, ஏசி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சாவி காணாம போயிட்டான். எங்க நிக்கணும்? வெளியில தான் நிக்கணும். வெளியில நின்னுகிட்டு சித்தி வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு சொல்லி எங்கெல்லாம் அங்க போன் பண்ணுவோம். சாவி கிடைக்கலன்னா சாவிய பூட்டை உடைச்சு உள்ள வரும். அப்படி உடைச்சு உள்ள வர்ற அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் இல்லை. அவர் சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோல்களை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறேன். நம்பிக்கையின் திறவுகோல்கள் உங்கள் கையிலே இருக்கிறது, நீங்கள் திறவுங்கள் சொல்ற. என்ன நம்பிக்கையின் திறவுகோல்? ஜபத்தினாலே வருகிற நம்பிக்கை, வேத வசனத்தினாலே வருகிற நம்பிக்கை, அனுபவங்களினாலே வருகிற நம்பிக்கை. இந்த திறவுகோல் நம்முடைய கையில கொடுத்துட்டு இருக்கிறார், நம்முடைய கையில கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம தான் திறக்கணும். எப்படி திறக்கிறது? ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, எங்களை தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி உம்மை நீங்களே தரித்திரராக்கி கொண்டீங்களே, அந்த எங்களுக்காக தரித்திரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பூட்டை திறக்கிறேன். இதுதான் நம்பிக்கை. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லி இருக்கிறீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிங்க, கர்த்தர் செழிப்பை தருவார். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அப்படி சொல்லி திறங்க, கதவை திறக்கும். எஸ், எல்லாம் திறக்கப்படுறதுக்கு திறவுகோல் நம்ம கிட்ட இருக்குது. அதுதான் நம்பிக்கை. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பிக்கையின் உறுதி. நம்பிக்கையில உறுதி இருந்தால் காணப்படாதவைகளின் நிச்சயம் நமக்குள்ள வரும், நம்முடைய மடியில அளந்து சரிந்து போடும். சமீபத்துல ஒரு சகோதரிக்காக போன்ல ஜெபம், அவங்க ஜபத்துல ஒரு வேண்டுதல் வச்சாங்க. என்னன்னு தெரியல பாஸ்டர், என்னுடைய 2 பிரஸ்டுகளும் பயங்கரமா வலிக்குது, டாக்டர் கிட்ட போனா ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, ஜெபம் பண்ணுங்க. உடனே நான் சொன்னேன், ஒன்னும் பயப்படாதீங்க சிஸ்டர், தைரியமா இருங்க. நீங்க அந்த வலி வந்த உடனே கேன்சர் என்ற பெயர் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுனால, அது நல்லா உங்க மனசுல ஃபீட் ஆயிட்டதுனால, அது பிசாசு வலி அதிகமாக்கி கொண்டிருக்கிறான், கவலைப்படாதீங்கன்னு எப்பவும் போல ஒவ்வொரு பகுதியா கட்ட உடைச்சு ஜெபம் பண்ண. அப்போ ஆண்டவரே, இந்த சகோதரிய பயமுறுத்தி வைத்திருக்கிற பிரஸ்ட் கேன்சர் என்ற பெயர்ல உங்களுக்குள்ள அதைரியத்தை உண்டு பண்ணி இருக்கிற அந்த கட்டை நாகும் 1:13 படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில கட்டவிழ்த்து நுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உடைக்கிறேன்னு சொன்னேன். மறுநாள் போன் பண்றாங்க, பாஸ்டர் வலி எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. அப்பதான் நான் சொன்னேன், எவ்வளவு பைபிள் படிக்கிறீங்க? பைபிளே படிக்கிறது இல்ல பாஸ்டர். சர்ச்சுக்கு போறீங்களா? போறேன் பாஸ்டர். கரெக்ட் டைமுக்கு போறீங்களா? இல்ல பாஸ்டர், லேட்டா தான் போவேன். எப்போ? 8 மணிக்கு ஆராதனை தொடங்குவாங்க, நான் ஒரு 9:45 அப்படி போவேன். அப்போ உங்களுக்கு கேன்சர் வர்றது நல்லதுதான். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க?
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். 6 நாளும் உன் எழவை நீ எடுத்துக்கோ, 7வது நாள் என் சமூகத்துல வந்து என் எழவை எடுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், 6 நாளும் உன்னுடைய கவலை கண்ணீர் துயரத்துக்காக ஜான் வயிற்று பிழப்புக்காக நீ உழைச்சிக்கோ, கஷ்டப்பட்டுக்கோ. 7வது நாள் உனக்காக, உனக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதற்காக, உன் ஆத்மாவுக்கு நல்ல சாப்பாடு கிடைப்பதற்காக, நீ விடுதலையோடு ஆராதிப்பதற்காக அந்த நாளை நான் ஆசீர்வதித்து உனக்கு வைத்திருக்கிறேன். அதை அசட்டை பண்ணிட்டு தாந்தோணித்தனமா நீங்க போனீங்கன்னா எப்படி சிஸ்டர் சுகம் இருக்கும்? உங்க பாஸ்டர் பேர் என்னன்னு கேட்டேன், அதையும் சொன்னாங்க. அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை, ஒரு அப்போஸ்தலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கிறீங்க. தடிக்கு விழுந்தா சர்ச்சு, இந்த 4-5 மைல வர போறீங்க. 10 மைல் தூரத்துல இருந்து வர்றவங்க கூட, 50 கிலோமீட்டர் தூரத்துல வந்து வர்றவங்க கூட கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான். இதோ பக்கத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்பிக்கை வைக்கணும். பேய் இப்படிதான், தலைவலி வந்தா மூளை காய்ச்சல் வந்துச்சானுமா, கொஞ்சம் மூச்சு வாங்கினா ஈஸ்னோபியா வந்துச்சா, ஏதோ ஒண்ணு பேய் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் கூரை உடைத்தார், பாவங்களை நாசமாக்கினார், பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை பெரிதா இருக்கு. அவரை நம்புகிறவர்களுக்கு கிருபை ஆசீர்வாதம் பெருசா இருக்கு. சும்மா தர மாட்டாருங்க, பெருசாதான் தருவார். நம்ம எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றோன்னு முக்கியம் கிடையாது. அந்த இலையில கொஞ்சம் ஊறுகாய் வைக்கலாம் பாருங்க விருந்து வீட்டுல. அதுவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி பக்கம் கன்னியாகுமரி போனீங்கன்னா இஞ்சி துவையல் வைப்பாங்க. ரொம்ப ஒரு கப்பு நிறைய வைக்க மாட்டாங்க, ஒரு ஸ்பூன் நிறைய தான் வைப்பாங்க. சாப்பிட்டுட்டு அதை தொட்டு தொட்டு நக்கி சாப்பிட்டா வயிற்று உபசமோ வயிற்று பிரச்சனையோ இருக்காது. எல்லாம் சரியா ஜீரணம். ஆனா நம்ம துவையல்னா கஷ்டம், கீரைன்னா கஷ்டம், கறியன்னா இஷ்டம். அதே மாதிரிதான் வாழ்க்கையில கூட பைபிள் படிக்கிறதுன்னா கஷ்டம், ஜபனா கஷ்டம், தீர்க்க தரிசனம் சொல்ற ஊழியக்கார் வந்துகிறாருன்னா இஷ்டம். நோ நோ, நீ நம்பு, மனுபுத்திரருக்கு முன்பாக நம்பு. பக்கத்துல 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறியா, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல பைபிளை எடுத்து மார்பிளை அணைச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வா, மனுபுத்திரர் பார்க்கட்டும். முகத்தை தொங்க போட்டு வராத, மகிழ்ச்சியோடு வா. முடிஞ்சா டெய்லி காலைல சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி சங்கீதம் 100 படிச்சுட்டு வாங்க. அத படிங்க. என் பிரகாரங்களை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வந்து நுழைங்கன்ற. இப்படிதான் நம்ம நம்பணும். அடுத்து பாருங்க, 2வதாக சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமர. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் கம்பெனியில ஆபரேட்டரா இருக்கிற அவருக்கு தெரியாத ஒரு காரியம் கன்ஃபியூஷனா இருந்தது. பக்கத்துல இருந்து ஒருத்தனை கூப்பிட்டார், இது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு கூப்பிட்டார். அவர் அவருக்கும் தெரியாது, தனக்கடாத காரியத்துல தலையிடுகிறவன் நாயின் காதை இழுக்கிறவனுக்கு சமானம் என்று சொல்லுகிறார். நாய் காது பூச்சி இழுத்த சும்மா இருக்குமா? கடிக்கும். அப்படி இந்த ஆபரேட்டரா இருக்கிற இந்த சகோதரன் பக்கத்துல இருக்கிறவன கூப்பிடுற, அவன் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு பெரிய குழப்படி பண்ணிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல, குழப்படி பண்ணிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான், அவன் இடத்துக்கு போயிட்டான். இவரு போராடுறாரு, முடியவே இல்லை. அந்த சமயத்துல கம்ப்யூட்டர் எல்லாம் சரி பண்ணக்கூடிய அனுபவம் உடைய ஒருவர் ஏதோ பால்ட்டு பாக்கிறதுக்கு உள்ள வரார். இவர் அவரை கூப்பிட்டார், நாங்க ஐயா கொஞ்சம் வாங்க, நாங்க வேணும், இல்ல இது இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. உடனே அவர் வந்தாரு. கொஞ்ச நேரம் ஆகும், நான் போயிட்டு HR பார்த்துட்டு மேனேஜர்லாம் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி போயிட்டேன். வித்தின் few minutes, அரை மணி நேரம் 1 மணி நேரமோ தான் தாமதம். இந்த கம்ப்யூட்டர்னால, இந்த ஆபரேட் பண்ண தெரியாதனால இன்னொருவன் அத ஏற்கனவே ஒரு எத்து, இப்போ 2வது எத்து மகா கொடியதான எத்து. முதல் ஏமாற்றம், 2வது பெரிய ஏமாற்றம். அவன் வந்தான், கெடுத்துட்டு போயிட்டான். இப்போ ரிப்பேர் மெக்கானிசம் ஒருத்தர் வந்தார், பார்த்துட்டு இது கொஞ்ச நேரம் ஆகும்னு எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு போயிட்டார். போயிட்டவரு சும்மா இருந்தாரா? சும்மா இல்ல. நபருடைய கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த பால்ட்டு பார்த்துட்டு வர்றேன், 1 மணி நேரம் ஆகுன்ற. அவர் வந்த வேலை வேற, இங்க அந்த கம்ப்யூட்டரை பழுது பார்த்து முடிக்கிறதுக்கு 2 hours ஆச்சு. 1 hour அந்த ஆபரேட் அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யலன்னா 5 lakhs லாஸ் ஆகும். ஏறக்குறைய 6 மணி நேரத்துக்கு 6×5 30 லட்சம் கம்பெனிக்கு லாஸ். இப்போ இந்த ஆபரேட் பண்ணக்கூடிய இந்த சகோதரன் மேல குற்றத்தை சுமத்தி இவரை வேலையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று அந்த டீம் லீடர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் பல வருஷங்களாக. சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்ப இது உனக்கு நல்ல சாய்ஸ். பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி தன் வாயில விழுந்த மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு. இந்த பிரதரு ரட்சிக்கப்பட்டவர், படபடான்னு ஆயிடுச்சு, முகமெல்லாம் குப்பன்னு வேர்த்துச்சு. அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, இவரு ஜெபிக்காம வேலைக்கு போனார், பைபிள் படிக்காம வேலைக்கு போனார். ஒரு சிட்டிக டைம் தான் இதாயிடுச்சு.
இவரு தவிக்கிறார். தண்ணியில இருக்கிற மீன் எடுத்து தரையில போட்டா அது எப்படி தவிக்குமோ தவிக்கிறார். இவர் மேல குற்றம் சுமத்துறதுக்கான பிளான் எல்லாம் நடக்குது. அப்போ தீர்மானிக்கிறாங்க, ஒன்னு இவர் மேல பெனால்டி போட்டு இவர் வேலை முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு அமௌண்ட் அவர் கணக்குல இருந்து பிரிக்கணும். அப்போ அந்த இடத்துல இருந்த HR சிசிடிவி கேமராவை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவரு தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் பக்கத்துல இருந்து வந்தாரு பாருங்க, அவர் கொலைப்படி பண்ணிட்டு போனத சிசிடிவி கேமராவில பார்த்த அந்த HR நேரா மேனேஜ்மெண்ட்ல சொல்றாரு, தப்பு சோ பர்சன் மேல இல்ல, பக்கத்துல இருக்கிறவரே ஒரு கூப்பிட்டாரு, அவருக்கு வேலை தெரியும்னு. அவர் ஒரு பெரிய டுபாக்கூரு, அவர் வேற வழி பண்ணிட்டு மாத்தி விட்டு போயிட்டாரு, அதனாலதான் மிஷின் ஆபரேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் வந்தாரு. அவரும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு மணிக்கணக்கில் வேலை பார்த்த மாதிரி காசு வாங்கலாம்னு நினைச்சாரு. அந்த HR வந்தாரு, அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணாரு, அந்த வேலை முடிஞ்சது. இந்த 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ இந்த பிரதரு ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரே என் மேல இந்த குற்றம் சுமந்தா ஒன்னு என்ன வேலையில இருந்து எடுத்துருவாங்க, இல்ல சம்பளத்துல இருந்து பிடிப்பாங்க, நானோ கஷ்டப்படுற ஃபேமிலி, ஆண்டவரே இரக்கம் தாங்கன்னு இப்ப ஜெபிக்கிறார். எவ்வளவு நேரம்? அந்த மிஷின் ரெடி ஆகிற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். கண்ணுல தண்ணியா வருது, முகமெல்லாம் வேர்க்குது. கண்பானவர்களே, நமக்கு தெரியாதவைகளை கூட தெரியப்படுத்துகிற சர்வ ஞானி நமக்குள் இருக்கிறார். எரேமியா 33:3 சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்கள். இப்ப கூப்பிட்டார். இவர் கூப்பிட்ட இந்த கண்ணீரை கண்ட கர்த்தர் தற்செயலா அந்த HR சிசிடிவி கேமராவை பார்க்க வைக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வர்றார். இவர் கம்ப்யூட்டர் கிட்ட பார்க்கிறார். இன்னொருத்த பக்கத்துல ஏதோ குழப்படி பண்ணிட்டு போனத சொன்ன பிறகு இவர் மேல சுமர வேண்டிய குற்றம் சுமராம இவருக்கு வர வேண்டிய நஷ்டம், காலமெல்லாம் நஷ்டம். யோசித்து பாருங்க, மாசத்துக்கு 2000 ரூபாய் வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 24,000 ரூபாய். யாருக்கு என்ன பாடு பாத்துக்கங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் அவரு கற்றுக்கொண்டு ஆபரேட் மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் தான் அவர் அந்த பொருத்தனைய பண்ண வைக்கிறதுக்கு இதை அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா எச்ச கையாலோட காக்கா ஓட்டாத மனுஷன் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் பணம் கொடுத்துட மாட்டார். ஆனா வேற மாதிரி கொடுத்துருவார். சீட்டு போடுற இடத்துல இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணித்தர்ற, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணித்தர்ற இடத்துல போய் பணத்தை கொடுத்துட்டு 3 கோடு நெத்தியில போட்டுக்குவார். ஆனா கர்த்தருடைய சபையில கர்த்தருக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டார். மீட்டிங் எதுனா வச்சா கூட, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா கூட 200 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டார். இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், கர்த்தருக்கு ஒழுங்கா தசமபாகத்தை கொடுக்கிறேன். இப்படி சில அனுபவங்கள்.
கர்த்தர் கற்று தருவார். ஆனால் நம் மீது குற்றம் சுமரார். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர். கண்மலையாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற நம்மை ஒருபோதும் நம் மீது குற்றத்தை சுமத்த மாட்டார். சப்போஸ் அந்த ஆபரேட்டர் அவர் செஞ்சது தப்புதான், மிஷின்ல ஏதோ மெனக்கடை பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் ரிட்டையர்ட் ஆகி வர்ற வரைக்கும் மாசம் 2000 25 வருஷம் கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய்னா 20 வருஷத்துக்கு எத்தனை லட்சங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம கணக்கு பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும்னா நம்ம வாழ்க்கைக்கான செல்லும் செலவை கணக்கு பார்க்க இந்த நம்பிக்கை வைக்கிற அந்த HR மாத்திரம் ஆண்டவர் அந்த நேரத்தில் அனுப்பலன்னா குற்றத்தை ஒரு மேல சுமத்தி அந்த டீம் லீடர் இவ்வளவு வேலை இருந்த கூட எடுத்துட்டு இருப்பார், சொல்ல முடியாது. அப்பதான் காத்துனுங்கிறாங்களே எப்பப்பான்னு அப்படி நடந்துடும். ஆகவே இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில கர்த்தரை நம்புகிறவர்களை மேல குற்றம் சுமர. மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 40:3 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இது யாருக்கு? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு. ஆண்டவர் புது பாட்டை தந்து, புதிய கிருபைகளை தந்து, புதிய வல்லமைகளை தந்து, புதிய நன்மைகளை தந்து, புதிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுரு போல வளருவான். கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் மற்றவர்களை கர்த்தருக்கு முன்பாக அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்பும்படி செய்ய திராணி உள்ளதாயிருக்கிறது. நம்முடைய சாட்சி, நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய அனுபவங்கள் நம்மை பார்க்கிற அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். நான் சொல்லுவேன், நம்முடைய வளர்ச்சி அவங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்கும். நம்முடைய அனுபவங்கள் பயத்தை உண்டாக்கும். அந்த ஆபரேட்டருக்கு பக்கத்தில் இருந்தவன் மேல அந்த HR மாத்தி விட்டு இருந்தாருன்னா அவர் வேலையும் போயிருக்கும். ஒரு நல்ல மனுஷன் போல இருக்கு. கடைசியில அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவங்க எப்படியும் எவ்வளவு எதிரியா இருந்தாலும் பகையாளியா இருந்தாலும் சீக்கிரமா அடுத்தவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க, காப்பாத்ததான் முயற்சி பண்ணுவாங்க. சத்துரு எப்போ நம்ம கூடவே இருக்கிறான். ஆனா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்மை பார்க்கிற பேசுகிற ஒவ்வொருவருக்கு முன்பாக நாம் நடந்து கொள்ற விதங்கள் அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிய நம்பிக்கையை உண்டாக்கும். பைபிள்ல நம்ம தபித்தால் ஒரு பெண்ணை குறித்து படிக்கிறோம். அந்த பிள்ளை உடைகளை தச்சு கொடுத்து ஏழைகளை விதவைகளை எல்லாம் பராமரிச்சு பொட்டுன்னு போயிட்டான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேதுரு கிட்ட ஓடுறாங்க. பேதுரு வந்தார், ஜெபம் பண்ணினார், அந்த பிள்ளை உயிரோட வந்துச்சு. இதுதாங்க நம்ம நம்பிக்கை. ஜெபம் உயிர்ப்பிக்கும், வேத வசனம் நம்பிக்கையை வளர்க்கும்.
நாம் செழிப்படைந்தவர்களாய் வளர்க்கும். அப்படி செய்யும் பட்சத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை பார்க்கிறவர்களும் இயேசுவை நம்பும்படிக்கு நம்முடைய நடை, உடை, பாவனைகள் இருக்கணும், நம்முடைய பேச்சு இருக்கணும். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்து ஆண்டவர்கிட்ட சீக்கிரமா வரணும். அந்த அனுபவங்களோட நாம் நடந்து கொள்ளணும். அந்த அனுபவங்களை தேவன் நமக்கு கொடுக்க கொடுக்க பக்கத்துல உள்ளவங்களும், அப்போ எல்லாத்துக்கும் பொறுமையா நம்ம காத்திருக்கணும், நம்பிக்கையோட காத்திருக்கணும், ஒரு ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது கூட இன்னைக்கு கர்த்தர் என்னோட என்ன பேசுவார் என்று எதிர்பார்ப்போட வரணும். ஆனா ஒரு சிலர் வர்றாங்க, எப்படி தெரியுமா, இன்னைக்கு என்னென்ன போட்டு அடிக்க போறாரோ தெரியல. அப்படிதான் ஒரு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு சிஸ்டர், இந்த வாரம் என்ன போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அவள் மாதிரி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னுவாங்க. ஏன்னா அவங்க கற்றுக்கொண்டது அவ்வளவுதான். சில நேரங்கள்ல எக்ஸாம்பிளுக்காக பேர் சொல்லாம சொல்றோம். அவங்க என்ன பண்ணணும், சரி நம்ம நிமித்தமா அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் போதுன்னு எடுத்துக்கணும். பத்தியா நான் பண்ணது அப்படியே சொல்லிட்டீங்களே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வளர மாட்டாங்க, பலப்பட மாட்டாங்க, கனிவுள்ள வாழ்க்கை இருக்காது. ஆகவே எப்பவுமே நம்ம வரும்போதே எதிர்பார்ப்போட, ஆண்டவர் இன்னைக்கு என்னோட என்ன பேசுவார், இன்னைக்கு ஆராதனையில எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க முடிஞ்ச உடனே, இந்த பாட்டு பாஸ்டர் பாடுவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், கரெக்டா அந்த பாட்டு எடுத்தீங்க பாஸ்டர், ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது. இப்படி பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், கரெக்டா அந்த வார்த்தையை சொன்னீங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாலே பாண்டிச்சேரிக்கு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போனோம். பாஸ்டர் கிறிஸ்டோபரும், நானு, ராஜா பாஸ்டரு, பகதூர் பாஸ்டர் மருமகன் சாலமோன் எல்லாரும் ஒன்னா போறோம். எஸ்பி கோயில இருந்து வில்சன் ஒரு பாஸ்டர், இந்த வில்சன் தான் அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணவர். அப்போ கிறிஸ்டோபர் பாஸ்டர் கேக்குற, ஐயா நீங்க போட்ட அந்த பதிவு என் பிரசங்கத்தை உறுதிப்படுத்தி இருக்குதுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பதிவில அக்கினி ஜுவாலையிலே தேவதூதன் எழுந்தருளி போனார் என்று நியாயாதிபதிகள்ல இருக்கு. அன்னைக்கு அதான் பிரசங்கம் பண்ற. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம எப்பவும் யாரு பதிவு போடுறாங்கன்னு முக்கியம் கிடையாது, அதுல நமக்கு என்ன வச்சிருக்கிற கற்றுக்கொள்ளணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்புனார், நம்புறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.